அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சஹர் சாப்பாட்டுக்கு வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா எதுவுமே இல்லாமல் ஒரு தவா பிரட்டல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கறியில் இருந்த எலும்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அது தால்ச்சாக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து இது ஒரு 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போ 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை நல்லா வற்ற வைக்கணும். அதுக்கு நம்ம தவாவில் போட்டுக்கணும். தவாவில் தான் போடணும். தவாவில் போட்டு தவா ஃப்ரை இல்லையா, அதனால் தவாவில் தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். தவாவில் போட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்தோம்னா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிடும். நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பெரட்டல்னா இது பெரட்டல் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் கிடையாது. மிளகா அப்படி இஞ்சி பூண்டு பெரட்டுறது தான் இதில் முக்கியமான வேலை. நிறைய வேலை. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டிங்கன்னா பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், இதுக்கு எவ்வளோ தேவை கொஞ்சம் எண்ணெயே போகிறோம். இதுக்கு தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயில் நல்லா இதை பெரட்டணும். அந்த மாதிரி பெரட்டணும். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் பெரட்டணும். பெரட்டும்போது அது என்ன ஆகும்னா நல்லா இந்த மாதிரி செவந்து வந்துடும். செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பெரட்டணும். அதே மாதிரி தான் பெரட்டணும். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் கலர் மாறிடணும். இந்த வெள்ளை கலர் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுவும் அந்த கறி கலர்லேயே வந்துடணும், செவந்து வந்துடணும். அது வரைக்கும் இதை பெரட்டணும். பெரட்டினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக செய்ங்க. அடுப்பை ரொம்ப ரொம்ப நிதானமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவுக்காகத்தான் நம்ம வைக்கிறோம். அதுக்காக அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்லா இதை சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. கலந்து வர்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம். வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி. நான் 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். இல்லாட்டி காரம்னா காரம் சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்றது 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றோம், நெஞ்சு கறிக்கும். அதுக்காக தான். இது நல்லா நம்ம இதையும் பெரட்டி விட்டுக்கணும். இந்த எண்ணெய் கூட இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டும் போது நல்லா வரும். அது வாசனை கம்மன்னு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இந்த காரத்தை இப்போ இது சமைக்க போகிறதில்ல, சும்மா இந்த ஒரு சூடு தான் இதில் ஏறும். அது வரைக்கும் தான் இதை வைக்க போகிறோம். இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ இதை ஒரு கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா அருமையான ஒரு மட்டன் பிரட்டல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஒரு ரசம் போதும், இது கூட ஒரு தயிர் போதும், இது கூட ஒரு சாம்பார், மிளகா கிள்ளின சாம்பார் கூட போதும். இல்லை புளி ஊற்றாத ஒரு மீட்டா சாம்பார் கூட போதும். அதுவே போதும். இதே வச்சு நம்ம சஹர் முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.